எறும்பும் தேனீயும். அலட்சியமான தேனீயும் எச்சரிக்கையான எறும்பும். ஒரு பசுமையான கிராமத்தின் அருகே உள்ள காட்டு பக்கத்தில் ஒரு பெரிய எறும்பு கூட்டம் இருந்தது. அந்த எறும்புகள் தினமும் ஒற்றுமையுடன் உழைத்து உணவுகளைத் தேடி தங்கள் குட்டிகளுக்காக சேமித்து வைத்துக் கொண்டிருந்தன. அதில் ஒரு சிறிய எறும்பு மிகவும் விடாமுயற்சியுடன் இருந்தது. அது ஒவ்வொரு காலை எழுந்ததும் இன்று என்ன உணவு சேகரிக்கலாம், நாளைக்கு எவ்வாறு பாதுகாப்பாக வைக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டே வேலை செய்யும். ஒரு நாள் அந்த எறும்பு மலர்களின் அருகே உணவை கொண்டு சென்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு அழகான தேனீயை சந்தித்தது. தேனீ சிரித்துக்கொண்டு சொன்னது, அட எறும்பே, நீ தினமும் இப்படி வியர்வை சிந்தி உழைக்கிறாயே, வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்கணும், பாட்டு பாடணும், மலர் மீது பறந்து மகிழணும். என்னை பார், நான் நாள் முழுக்க தேன் குடித்து இனிமையான வாசனையிலே வாழ்கிறேன். எறும்பு அமைதியாக பதிலளித்தது, அப்படியா நண்பா? ஆனால் குளிர்காலம் வந்துவிட்டால் என்ன செய்வாய்? அப்போது மலர்கள் காய்ந்துவிடும், உணவுக்காக ஏங்க வேண்டியிருக்கும். அதனால்தான் நாங்கள் இப்போதே உழைத்து உணவை சேமிக்கிறோம். தேனீ பெருமையாக சிரித்தது, வாழ்க்கை எளிது, நாளை வருவதே நாளை பார்த்து கொள்ளலாம். என்னைப் போல சுகமாக இரு, இப்படி கவலைகள் வேண்டாம் என்று கூறியது. எறும்பு ஒன்றும் பேசாமல் தனது உணவைக் கொண்டு சென்றது. காலம் கடந்து குளிர்காலம் வந்தது. மழை பெய்தது, காற்று வீசியது, மலர்கள் அனைத்தும் உதிர்ந்துவிட்டன. தேனீ பறந்து தேனைத் தேடியது. ஆனால் எங்கும் உணவு இல்லை. மலரின்றி அது பசியுடன் சோர்ந்து போனது. இறுதியில் தேனீ எறும்பின் கூடம் அருகே வந்து எறும்புகள் சேமித்த உணவுகளை பார்த்து வியந்தது. அவை மகிழ்ச்சியுடன் தங்களது உணவை பகிர்ந்து கொண்டு குளிர்காலத்தை சுகமாக கழித்துக் கொண்டிருந்தன. தேனீ துக்கமாகச் சொன்னது, நான் உன் வார்த்தையை கேட்டிருந்தால் இப்போது இப்படி பசியால் தவிக்க வேண்டியிருக்காது. நீ சரிதான் சொன்னாய் நண்பா. இன்று உழைத்தால்தான் நாளை வாழலாம். எறும்பு சிரித்துக் கொண்டு சொன்னது, சுகமும் வேண்டும், ஆனால் உழைப்பும் அவசியம். உழைப்பில்லாமல் சுகம் நீண்ட நாட்கள் நிலைக்காது என்றது. கதை சொல்லும் பாடம், இன்றைய உழைப்பும் சேமிப்பும் நாளைய வாழ்வை பாதுகாக்கும். சுகத்தை அனுபவிப்பதோடு எதிர்காலத்திற்காக முன் தயாராக இருப்பதும் மிக முக்கியம். குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா? இதுபோல இன்னும் நிறைய அழகான கதைகள் பார்க்க நம்ம பிரைனி கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.